ஓகே. எந்த துக்கம் மாற்றியாட பாட செய்தீர், நிந்தையின் வஸ்திரம் களைந்தீர், என் சாம்பலை சிங்காரமாய் மாற்றி. 3 பேரை தட்டி சொல்லுங்களேன், என் துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாறுங்க. என் சாம்பலை சிங்காரமாய் மாற்றுவார். என்னை அமர வைக்க வேண்டிய உயரத்தில் கர்த்தர் அமர வைப்பார். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். தலைமையில கையை தட்டி பலத்த வராமே. ஹல்லேலூயா. கோ. எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி, நிந்தையின் வஸ்திரம் களைந்தீ. எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி, சந்தோஷத்தால் இடை கட்டினீ. உள்ளளவும் புகழ்ந்தும் ஸ்தோத்தரிப்பே, அமர்ந்திடேன் அவனியில் நானே. எந்த ஆண்டவரை என்றென்றும் துதிகளை ஏறெடுப்பேனே. எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி, இந்த வஸ்திரம் களைந்தீ. எந்த துக்கம் மாற்றி ஆட பாட செய்தி, சந்தோஷத்தால் இடை கட்டினீ. உள்ளளவும் புகழ்ந்தும் ஸ்தோத்தரிப்பேன், அமர்ந்திடேன் அவனியில் நானே. எந்த ஆண்டவரை என்றென்றும் துதிகளை ஏறெடுப்பேனே. தலைக்கு மேல 1 2 3 4. எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி, நிந்தையின் வஸ்திரம் களைந்தீ. எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி, சந்தோஷத்தால் இடை கட்டினீர். உள்ளளவும் புகழ்ந்தும் ஸ்தோத்தரிப்பேன், அமர்ந்திடேன் அவனியில் நானே. எந்த ஆண்டவரை என்றென்றும் துதிகளை ஏறெடுப்பேனே. எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி. இன்னும் கொஞ்சம் கையை தட்டி. எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி, சந்தோஷத்தால் இடை கட்டினீ. உள்ளளவும் புகழ்ந்தும் ஸ்தோத்தரிப்பேன், அமர்ந்திடேன் அவனியில் நானே. எந்த ஆண்டவரை என்றென்றும் துதிகளை ஏறெடுப்பேனே. தலைக்கு மேல கடைசியா கொஞ்சம் வேகமா 1 2 3. எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி, நிந்தையின் வஸ்திரம் களைந்தீ. எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி, சந்தோஷத்தால் இடை கட்டினீ. உள்ளளவும் புகழ்ந்தும் ஸ்தோத்தரிப்பேன், அமர்ந்திடேன் அவனியில் நானே. எந்த ஆண்டவரை என்றென்றும் துதிகளை ஏறெடுப்பேன். One time. எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி, நிந்தையின் வஸ்திரம் களைந்தீ. எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி, சந்தோஷத்தால் இடை கட்டினீர். உள்ளளவும் புகழ்ந்தும் ஸ்தோத்தரிப்பேன், அமர்ந்திடேன் அவனியில் நானே. எந்த ஆண்டவரை என்றென்றும் துதிகளை ஏறெடுப்பேனே. Hallelujah. Amen. 121 சங்கீதம் முதல் 3 வசனம் இப்படி சொல்லுது, எனக்கு ஒத்தாசை வரும். I will lift up my eyes to the hills, from whence comes my help. My help comes from the Lord who made heaven and earth. பக்கத்துல சொல்லுங்க, மேடுங்க. He will not allow your foot to be moved. He who keeps you will not slumber. 2 கரங்களை மேல உயர்த்துங்க. இந்த வருஷம் கர்த்தர், நான் ஜெபிக்கிறேன்,
பலத்த காரியங்களை உங்கள் குடும்பத்தில் செய்வார். இந்த நாள் தொடங்கி புதிய புதிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கட்டவிழ்ப்பார். யோசிக்க முடியாத பிரமிக்கத்தக்க காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்வில் செய்து முடிப்பார். மறக்க முடியாத சில விஷயங்களெல்லாம் அருமையாய் கர்த்தர் செய்து முடிப்பார். இதுவரைக்கும் நீங்கள் செய்யாத விஷயங்களை எழுந்து சாதிக்கிற பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்க சொல்ல போறீங்க, பவுலை போல என்னை பலப்படுத்துகிற, எனக்கு உதவி செய்கிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். எங்கள் தேவன் சர்வ வல்லவர் என்று உங்கள் குடும்பம் சாட்சியை எழுதி தீர்க்கும் நாளாக, வருஷமாக இந்த வருஷம் இருக்கும் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். கடைசி அப்படி சொல்லும் போது ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் மகிமைப்படுவார், அவர் நாமம் மகிமைப்படும். God will be glorified in your family. Hallelujah. ஒரு புது பொலிவோடு நீங்கள் துவங்க போகிறீர்கள். இப்படி எனக்கு ஒரு ஆசை, உங்களை பற்றி இப்படி சொல்லணும்னு எனக்குள்ள ஒரு ஏக்கம். நீங்கள் ஒரு நாள் இப்படி சொல்ல போறீங்க இந்த வருஷத்தின் முடிவுக்குள்ள, போத ஆண்டவரை இதுக்கு மேலே எனக்கு ஆசீர்வாதம், இதுக்கு மேலே எங்களால் கையால் முடியலை என்ற அளவிற்கு உங்களை கர்த்தர் தம்முடைய காருண்யத்தால் நடத்துவாராக. தனிநபராய் உன்னை ஆசீர்வதிப்பார், குடும்பமாய் உன்னை ஆசீர்வதிப்பார், NLCயாக உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பக்கத்து சொல்லுங்களேன், நான் நினைச்சதை விட, நான் யோசித்ததை விட, நான் ஜெபித்ததை விட அதிகமாக, மிக அதிகமாக இந்த வருஷம் கர்த்தர் என் சார்பில் எனக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படியே அவர் செய்து முடிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க அற்புதத்தின் காலம் இன்று துவங்குகிறது. சங்கீதக்காரன் சொல்றான், நான் ஒத்தாசை தரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை எங்க இருந்து வரும்னா, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். எல்லாரும் சொல்லுங்க, உண்டாக்கினவர். சனிக்கிழமை அது ஆழமா நம்ம சிந்திக்கணும். எரேமியா சொல்றார், நமக்கு மனித உதவிகள் தேவை, ஆனா உங்க நம்பிக்கை மனுஷன் மேல இருக்க. எரேமியா 15:5-6 வாசிக்க வேணாம் சொல்லுகிறது. டோன்ட் புட் யுவர் ட்ரஸ்ட் இன் மேன், மேன் வில் ஃபெயில் யூ. மனித உதவி நமக்கு தேவை, ஆனா நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? கர்த்தர் மேல. கர்த்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான், மனுஷனை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று எரேமியா சொல்லுகிறார். ஏன்னா என் தேவன் எல்லோரிலும் பெரியவர். யோவான் சுவிசேஷம் 3:31 இப்படி சொல்லுகிறது, உன்னதத்தில் இருக்கிறவர், he that is above all, he who comes from above is above all. பக்கத்துல என்ன ஆராதிக்கிற ஆண்டவர் எல்லார விட உயரத்தில் இருக்கிறவர். அதான் சங்கீதக்காரன், எனக்கு ஒத்தாசை தரும் பர்வதங்களுக்கு உயரத்தில் நான் பார்க்கிறேன். he is above all. உங்களை யார் பெரியவர் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரை விட என் தேவன் பெரியவர். எல்லாரையும் பார்க்கறதை விட எல்லா உதவியும் தேவை, ஆனா உங்க கண்கள் நிஜமான உதவியாளர் மேல இருக்கணும். அது பரத்திலிருந்து உதவி செய்கிற தேவாதி தேவன். ஏசாயா 66:1 இப்படி சொல்லுகிறார், வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதபடி. அவ்வளோ பெரிய தேவன். ஒரு காலை வச்சா வானத்தில், இன்னொரு காலை வச்சா பூமியில என்று சொல்வது போல அவ்வளோ பெரிய உருவமா எனக்கு தெரியல. ஆனால் பக்கத்துல அவர் தாங்க எனக்கு சகாயர். அவர் எப்படிப்பட்டவர் என்று ஞானிகளில் ஞானியாகிய சாலமோன் நீதிமொழிகள் 21 சொல்லுகிறார். 21:1 the king's heart is in the hand of the Lord. ராஜாவின் இருதயம் கர்த்தர் கையில் இருக்கு. like the rivers of water, ஒரு தண்ணீரை திருப்பி விடுவது போல அவர் நினைச்சா எதை வேணா திருப்புவார். எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? என் உதவி அவர்கிட்ட வருதுன்னா, நதிகளை திருப்புவது போல, சமுத்திரங்களை திருப்புவது போல, ராஜாக்களின் இருதயங்களை திருப்புவது போல கர்த்தர் எதை செய்யணுமோ உங்களுக்கு செய்து முடிப்பார். அவர் என் உதவியாளர் என்று சொல்றவங்க மட்டும் ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? சில விஷயங்கள் எல்லாம் கர்த்தர் செய்ய நினைக்கும் போது அவர் சடுதியாய் செய்து முடிப்பார். கர்த்தர் நினைச்சா உங்களை சாதாரண எப்படி சொல்லலாமா, மரித்தோர்லிருந்து கூட உயிர்த்தல செய்வதற்கு என் உதவியாளர் பெரியவராயிருக்கிறார். யோவான் 11 பெத்தானில் உங்களுக்கு தெரியும், ஒருவர் மரித்து போனார். அவருடைய பேர் லாசரஸ். அவரை கல்லறையில் வைத்தார்கள். செத்து போய் 4 நாள் ஆயிட்டு. ஒரு வார்த்தை தான் என் ஆண்டவர் சொன்னார். அந்த ஒரு வார்த்தைக்கு
மரித்தவனை கூட கர்த்தர் உயர்த்தல செய்ய வல்லவர். பக்கத்துல அவர் தாங்க என் உதவியாளர். கைய மேல உயர்த்துவீங்களா? இன்னைக்கு ராத்திரி இயேசுவின் நாமத்துல செத்து போச்சுன்னு சொன்ன அந்த குடும்பத்தை கர்த்தர் மீண்டும் எழுப்புவார். செத்து போன வியாபாரத்தை கர்த்தர் மீண்டும் தட்டி எழுப்புவார். முடிஞ்சதுன்னு சொன்ன விஷயங்களை தூசி தட்டி எழுப்பி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறார். சரீரத்திற்கு மட்டுமல்ல, வாழ்க்கையின் பங்குகளில் செத்து போகிற விஷயங்களை கர்த்தர் உயர்த்தல செய்ய வல்லவர் என்று நான் நம்புகிறேன். உங்கள் வியாபாரம் மீண்டும் உயிர்த்தலும், உங்க குடும்பம் மீண்டும் உயிர்த்தலும், உங்க லட்சியங்கள் மீண்டும் உயிர்த்தலும். அது ஜீவன் பெற செய்வார். 3 பேரை தட்டி சொன்ன, எழுந்து நான் வாழ போறேங்க. காரணம் என்ன? எனக்கு ஒருவர் உதவி செய்கிறார். அவர் எல்லோரிலும் பெரியவர். எல்லாவற்றிலும் நம்பிக்கை உங்களுக்குள்ள வளர்த்துக்கோங்களேன். ஹல்லேலூயா. செத்ததை உயர்த்தல செய்வார். நான் சாவல இன்னும் உயிரோடு இருக்கிறான, குழியில் இருக்கினா உன குழியிலிருந்து தூக்கி எடுப்பார். சங்கீதக்காரன் 40:3 சொல்லுகிறார், நான் உளையான சேற்றில் குழியில் இருக்கேன். பக்கத்தில் குழியில தாங்க இருக்கேன், சாவல இன்னும். நான் செத்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த நிலையெல்லாம் இந்த வருஷம் மாறிடணுங்க. அவர் சொல்றார், நான் உளையான சேற்றிலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என் சத்தத்தை கேட்டு, ஆமென், என்னை குழியில இறங்கி வந்து என்னை தூக்கி எடுத்து என் பாதங்களை கண்மலை மேல உயர்த்தினார். பக்கம் சொல்லுங்க, என்னை இந்த வருஷம் உயர்த்துவாருங்க. ஆமென். ஆண்டவர் நினைச்சார்னா எதையுமே மாற்ற முடியும். பெத்தேலில் ஒரு பெண்மணி சாகவில்லை. பெத்தேலின் பெண்மணியுடைய பிள்ளைகள் சாகவில்லை. நான் பேசுவது 2 ராஜாக்கள் 4. பிள்ளைகள் சாகல, தாயார் அந்த மகள் சாகவில்லை. ஆனால் கடத்தின் அகோரத்தில் கடனாளிகள் கதவை தட்ட எங்கும் போய் ஒளிய முடியாமல் கடத்திற்கு முன்னே தத்தளித்து நின்ற நேரம் சாகல, ஆனா குழியில் இருக்காங்க. கர்த்தர் ஒரு அருமையான அறுவரை கொடுத்தார். அறுவரையை கேட்டு நடக்க தொடங்கிய பெண்மணியின் வீட்டில் கர்த்தர் அற்புதம் செய்தார் என்று சொல்லட்டும். அங்க இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு ஜெபிக்கிறேன், உங்கள் கடன்கள் எல்லாம் இந்த வருஷத்தில் தொலைந்து போவதாக. அதை கையாண்டு வாழுகிற ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஒரு அலையிலே சொல்ல மாட்டீங்களா? அந்த பெண்மணியை கடனிலிருந்து, கடனின் குழியிலிருந்து தூக்கி எடுத்து அழகு பார்த்து ஒரே ராத்திரியில் வெற்றி கொடுத்தது போல இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், இந்த வருஷத்தின் நாட்கள் எல்லாம் கர்த்தர் உங்களை குழியிலிருந்து தூக்கி எடுப்பாராக. செத்தவனை வாழ வைக்கிற தெய்வம், குழியில் இருக்கிறவனை தூக்கி எடுத்து கண்மலையில் வைத்த தெய்வம். இன்னைக்கு எந்த குழியில, எந்த பள்ளத்தாக்கில், எந்த பொருளாதார வீழ்ச்சியில, எந்த வெற்றியின் வீழ்ச்சியில நீங்கள் இருக்கீங்களோ எனக்கு தெரியாது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், உங்கள் பாதங்களை கர்த்தர் கண்மலையில நிறுத்தட்டும். பக்கத்து சொல்லுங்களேன், என் துக்க நாட்கள் முடியுதுங்க, நான் தேடுகிற என் உதவியாளர். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? வானத்தையும் சொல்லுங்களா, வாயை திறந்து, பூமியையும் உண்டாக்கியவர். 3வது இப்படி சொல்ல விரும்புகிறேன், அவர் என்னை சும்மா கண்மலை மேல நிறுத்தி விடுறவர் அல்ல, அதை விட உயர்த்துவாரு. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தின் 7-8 இப்படி சொல்லுது, Lord maketh the poor and maketh the rich. வாவ், மேக்கத் எல்லாம் சொல்லுங்க. மேக்கு ஒருத்தனை ஏழையாக்குறதும் அவர் தானா? ஐஸ்வர்யமா? இப்ப நீங்க எது ஆகணும்னு விரும்புறீங்க? அவர் தாழ இருக்கிறவனை மேல உயர்த்துறார். பக்க சொல்லுங்க, எங்க உதவியாளர் யார் தெரியுமாங்க? அவர் he made heaven and earth. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க விரும்ப, heaven and earth, வானத்தையும் பூமியையும் அவரால் மேக் பண்ண முடியும்னா உன் வாழ்க்கையில் இருக்கிற சில விஷயங்கள் அவரால் மேக் பண்ண, நான் அவரை தான் நோக்கி பார்க்கிறேன். அவர் எனக்கு உதவியாளர், அவர் எனக்கு சகாயர், பரத்திலிருந்து எனக்கு ஜெயத்தை தருவார். அப்புறம் சொல்றார், he raiseth up the poor out of the dust. குப்பையிலிருந்து குப்பையை எடுத்து கோபுரத்தின் மேல், he lifts the beggar from the ash heap. சாம்பலுடைய குமியல் இருந்து பிச்சைக்காரனை தூக்கி எடுத்து அவனை ராஜாக்களோடு அமர வைப்பார், அவருடைய சிங்காசனத்தில் அமர வைப்பார். For the pillars of the earth are the Lord's and he has set the world upon them. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வருஷம் கர்த்தரால என்ன இப்படி சொல்ல போறேன்? மரிச்சவனா செத்து போன பல விஷயங்களை உயிர்த்தல செய்வார். குழியில் இருக்கிறவனை தூக்கி எடுத்து உயரத்தில் வைப்பார். ஒண்ணுமில்லாத உன்னை கர்த்தர் ராஜரீகத்தில் வைப்பார். ஹல்லேலூயா. பைபிள்ல நம்ம அதிகமா பேசுகிற ஒரு கேரக்டர் எலியா. ஆமென்.
அவனை குறித்து பைபிள் அவனுடைய வம்ச வரலாறு, குடும்பம், அவனுடைய பெடிகிரி எல்லாம் சொல்லவில்லை. மாறாபு இப்படி சொல்லுகிறது, கிலியாத்தின் குடிகளில் பிறந்த திஷ்பேனாகி எலியா, ஒரு சின்ன குடியில, ஒரு கோத்திரத்துல, சின்ன கோத்திரத்துல பிறந்த ஒரு சாதாரண மனுஷன் எலைஜா. அதுக்கு மேல அவருக்கு எந்த வம்ச வரலாறின் பாராட்டுகளும் கிடையாது. ஆனா அந்த சாதாரண மனுஷன் தேவனோடு லிங்க் பண்ண போது சரித்திரம் சொல்ல முடியாத அற்புதங்களை கர்த்தர் அவரை கொண்டு செய்தார். எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்க? என்னுடைய உதவியாளர், எனக்கு சகாயர், பரத்திலிருந்து ஜெயம் தருகிறவர், அவரை நான் சந்திச்சா என் வாழ்க்கை வேறு. சொல்ல மாட்டீங்களா? அப்பா பேர் கூட சொல்லல எலியா, காமெண்ட் சொல்ல மாட்டீங்களா? எனக்காவது எல்லா டாக்குமெண்ட்லயும் இருக்கு கேஜி கோஷி மகன், ஜேக்கப் கோஷி, ஏதோ ஒண்ணு. ஆனா அப்பா பேராது நமக்கு இருக்கு. எலியாவுக்கு அப்பா பேர் கூட சொல்லவே இல்லைங்க. ஆனா ஒருத்தரோட இணைக்கப்படுகிறாரு, ஒரு என்கவுண்டர் கர்த்தர் கொடுக்கிறாரு. கிலியாத்தின் குடிகளில் திஷ்பேனாகி எலியா கர்த்தர் கரத்தில் விழுந்தார் இல்லையோ, ஆச்சரியத்தின் மகனாய் மாற்றினார். பக்க சொல்ல, இந்த வருஷம் எவன் கையிலும் விழ மாட்டேன். ஒரு சொல்ல மாட்டீங்களா? 2 கையை மேல உயர்த்துங்க பார்க்கலாம். இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு இந்த முதல் நாள்ல வந்த உங்களை பார்த்து இயேசுவின் நாமத்தில் சொல்றேங்க, குழியில மரிச்சு போயிருந்த லாசருவை போல இனி இல்லைன்னு நினைச்ச உனக்கு, குழியிலிருந்த உனக்கு, ஆமென், குப்பையிலிருந்த உனக்கு, ஏன் சாம்பலின் குவியல் அமர்ந்திருந்த உன்னை யோசிக்க முடியாத உயரங்களுக்கு கொண்டு சேர்க்க நீங்களும் ஆராதிக்கிற தெய்வம் எல் ஷடாய், சர்வ வல்லவர், பரத்திலிருந்து உனக்கு ஜெயத்தை தருவார். அவ்வளவுதானா? பரத்திலிருந்து கொஞ்சம் தான் உயர்த்துவாரா? இல்லங்க. 2 கொரிந்தியர் 3:18 சொல்லுகிறது, அவர் நம்மளை மகிமையின் மேல மகிமை. எதுவுமே நம்புறீங்க? இன்னொரு மகிமைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போக போகிறார். வலதுகை கொஞ்சம் என் பக்கமாய் நீட்டுங்கள. உங்களை விட்டு விலகி போன இக்காபோத், உங்களை விட்டு விலகி போன மகிமை, அது உங்க குடும்பத்திற்கு ஒரு இக்காபோதை கொண்டு வந்தது. மகிமை இழந்த குடும்பம், மகிமை இழந்த வியாபாரம், மகிமை இழந்த விசுவாச வாழ்க்கை. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன், கர்த்தரை சந்திக்கிற நீங்கள், உங்க உதவியாளர் நிமித்தமாக நீங்க மகிமையின் மேல மகிமை. வாயை திறந்து கையை தட்டும் போது சொல்ல, மகிமைக்கு மேல மகிமை. ₹1 கூட இல்லாம கடனாளிகள் பிள்ளைகளை பிடித்து போவதற்கு சிறைப்பிடிக்க வந்தபோது கர்த்தர் கொடுத்த அறிவுரையின் பேரில் நின்ற பெண்மணியை, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இருந்ததை விட பல மடங்கு கர்த்தர் உயர்த்தினார். அப்படியே பக்க சொல்லணும், இப்ப இருப்பதை விட என் கர்த்தருடைய அறிவுரையினால பல மடங்கு கர்த்தரனை உயர்த்துவார். ஒரே ராத்திரியில பெத்தேல் விதவையை ஒளிவ எண்ணெயினுடைய வியாபாரியாய் மாற்றி அழகு பார்த்த தெய்வம். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் தரும் வார்த்தையின் அறுவரையின் கீழ் வெற்றி இருக்குங்க, உயர்வு இருக்கு. ஒருத்தரை பக்கத்துல தட்டி சொல்லுங்க, பரத்திலிருந்து எனக்கு ஜெயம் வரும். 2 கரங்களை மேல உயர்த்துங்க. விடமாட்டேன் உங்களை இந்த வருஷம். 2 கரங்களை மேல உயர்த்துங்களேன். நீங்க இப்பவே உயர்ந்து தான் இருக்கீங்க. ஆனா கர்த்தரை கொண்டு இதை விட பல மடங்கு கர்த்தர் உங்களை எல்லா நிலையிலும், சுவிசேஷ பணியில், தொழில், வியாபாரம், குடும்பம், சந்ததிகளில் கர்த்தர் உயர்த்துவார். ஹalleluya. இங்கிலீஷ்ல இப்படி சொல்வாங்க, ஸ்கை இஸ் மை லிமிட். அப்படின்னா வானம்தான் என்னுடைய அளவு, அந்த அளவுக்கு உயர்வேன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. நான் அதை படிக்கும்போது ஏசாயா 30:41 எனக்கு ஞாபகம் வருகிறது. கர்த்தருக்கு காத்திருப்போர் உருப்படாமல் குருவிகளைப் போல கம்பங்கள் அமர்ந்திருந்து சிக்கி சிக்கி பாடுவாங்க. என் குருவிகளை குறித்து பைபிள் சொல்லல, என் பைபிள் சொல்ல, கர்த்தருக்கு 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 காத்திருப்போர் உருப்பட மாட்டாங்க. இல்லைங்க, கர்த்தருக்கு காத்திருப்போர் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர்ந்திருப்பார்கள். அவர்கள் நடந்தாலும் ஓடினாலும் உங்க உயரத்துல கர்த்தர் வைப்பார். கையை கொஞ்சம் என் பக்கமாட்டீங்க. உங்களுக்கு விரோதமாய் வீசுகிற எல்லா காற்றுகளை கூட நீங்க பயன்படுத்தி காற்று மேல உயர்வீர்களே தவிர நீங்கள் தாழ இருக்க மாட்டீர்கள். ஏனென்றால் உங்க கர்த்தருக்கு காத்திருப்போர். இப்படி சொல்ற, நல்லா கேட்டுக்கோங்களேன். உங்க வாழ்க்கையில நீங்க என்ன முயற்சி செஞ்சாலும், என்ன உழைப்பா இருந்தாலும், என்ன படிச்சிருந்தாலும், உங்க வாழ்க்கை என்ற அந்த செக்ஷன்ல ஒரு பெரிய செக்ஷன் என்ன தெரியுமா அங்க இருக்கணும்? கர்த்தர் செஞ்சார். புரியல? இன்னொரு வாட்டி நான் படித்தேன், நான் உழைச்சேன், நான் சாதிச்சேன், நான் அதை பண்ணேன், இதை பண்ணேன் எல்லாம் எழுதுங்க.
ஆனா அந்த 80-90 வயசு செக்ஷன்ல ஒரு பெரிய செக்ஷன் உங்க என்னதான் இருக்கணும், எல்லாம் பண்ணங்க, ஆனா கர்த்தருக்கு காத்திருப்போர் புது பலன் அடைந்து. இந்த ஏரோப்ளைன்ல நீங்க போயிருப்பீங்கன்னு நம்புறேன். அட்லீஸ்ட் வெளியே இருந்து மீனை பார்க்க எட்டி அதை பார்த்துருப்பீங்க. அது நின்றுட்டு இருக்கோம், என்னென்னமோ உள்ள நடக்கும் சொல்லுவாங்க. முதல்ல அது நடக்கும், பார்த்துருக்கீங்களா? மெல்ல திரும்பும். இந்த பெரிய பிளைன்லாம் கட்டி இழுப்பாங்க, ஒருத்தர் இழுத்து அதை கொண்டு போய் அந்த ரன்வேல விடுவாங்க. அந்த ரன்வேல கூட எடுத்தோன்னு அப்படிலாம் போயிடாது, அது ஹெலிகாப்டர், அது ஏரோப்ளைனுங்க. அது நான் பார்த்துருக்கேங்க, ஏன்னா நிறைய போயிருக்கேன். அது மெல்ல நடக்கும். நீங்கள் அப்படி தான் வந்தீங்க முதல்ல. அது மெல்ல நவுந்து 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 திரும்பி திரும்பி அப்புறம் பெரிய ரன்வேல போய் நிற்கும், நிற்கிற மாதிரி தெரியும். அப்புறம் பார்த்தா மெல்லமாக ஓடும். முதல்ல நடக்கும், நிற்கும், அப்புறம் நடக்கும், அப்புறம் சிலதெல்லாம் நிற்கிறது நடக்கிறதுல ஒரேடியாக பறக்கும். ஏன் தெரியுமா? வார வாரம் உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம், வருஷம் வருஷம் கூடிக்கிட்டு இருக்கோம். முதல்ல நிற்குது, அப்புறம் மெல்ல நடக்குது, அதுக்கப்புறம் ஓடுது. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக திடீர்னு பார்த்தா 2-3 நிமிஷம் அவரை பார்த்தா அடி சல்லுன்னு மேலே போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அது உயர பறந்து எவனாலும் தொட முடியாத உயரத்தில். எத்தனை பேர் நம்புறீங்களோ எனக்கு தெரியாதுங்க. பரத்திலிருந்து ஜெயத்தை கர்த்தருக்கு தரும்போது முதல்ல நிற்போம், நடப்போம், ஓடுவோம். எத்தனை பேர் நம்புறீங்க? சீக்கிரம் கர்த்தர் வேதத்தில் சொன்ன ஏசாயா 40 உயரங்களில் கழுகுகளை நிற்க வைப்பது போல எல்லா காற்றுகளையும் பயன்படுத்தி மேல நிற்கும் திறனையும் அறிவையும் ஞானத்தையும் கர்த்தர் உங்களுக்கு. பக்கத்துல வர வர அறிவு ஞானம் பருகிட்டே இருக்கு. சொல்லும் போது இல்லாத மாதிரி சொன்னீங்க. பிலிப்பு நடந்துதான் போனா, நாம சொல்ல மாட்டீங்களா? பரிசுத்தாவியானவர் பிலிப்பை சுமந்த போது ஒரு செகண்ட்ல போய் சேர்ற மாதிரி ஆவியானவர் என்னை கொண்டு போனார். பக்க சொல்லுங்க, வர வர என் வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் கர்த்தருடைய உதவினால வேகம் அடைகிறார். சொல்லாம உட்கார்ந்தீங்க, அது என்ன அர்த்தம்? அது சொல்லாதவங்களெல்லாம் வேகமே போயிடறாங்கல்ல. சொல்லுங்க, வர வர எங்க குடும்பத்துல எல்லா விஷயங்களும் வேகம் அடைய தொடங்கி இருக்கு. காரணம், கர்த்தருடைய கரம் எங்க குடும்பத்தின் மேல வந்திருக்கு. இருக்கீங்களாமே? தேவரீர் எங்களை ஆசீர்வதியும், எங்கள் எல்லைகளை பெரிதாக்கும், தீங்கு என் இருதயத்தை துக்கப்படுத்த கூடாது. உம்முடைய கரம் என் மேல இருப்பதாக அவன் வேண்டிக் கொண்ட எல்லாவற்றையும் கர்த்தர் அவனுக்கு அருளி செய்தார். ஹல்லேலூயா. நீங்க நல்ல வேகங்கள் செல்வீர்கள். பக்கத்துல வானந்தாங்க என் அளவு. ஏன்னா நான் யாருக்கு காத்திருக்கிறேன்? கர்த்தரை நம்பினவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். அதையும் தாண்டி ஒருத்தர் எழுதியிருக்கார் பைபிள்ல, வானம் கூட எல்லா அளவு என் அளவு. நான் கர்த்தருடைய உதவியின் கீழ் இருக்கும்போது வானம் கூட என் அளவல்ல. 2 கொரிந்தியர் 12:2-3 நாள்ல வாசிக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், கர்த்தரனை 3வது வானம் வரைக்கும் and such a one was caught up to the 3rd heaven. அவரனை எத்தனாவது வானம் வரைக்கும் கொண்டு போனாரா? பக்க சொல்ல, இந்த பூமியில் இருக்கிறவனுக்கெல்லாம் வானந்தாங்க அளவு, எங்களுக்கு வானாதி வானம். 3வது வானம் வரைக்கும் கர்த்தர் என்னை கொண்டு போனார். எபேசியர் 2:6 வாசிக்கிறோம், அவர் என்னை உயிர்ப்பித்து உன்னதங்களில் அவருடனே கூட. இதெல்லாம் படிக்கும்போது எனக்கு என்ன தெரியுமா? ஸ்டெப் பை ஸ்டெப், லைன் பை லைன், கொஞ்சம் கொஞ்சமாக, மாதா மாதம், வார வாரம், வர வர. எத்தனை பேர் அந்த சாட்சி சொல்ல எங்களை உயர்த்திட்டார்? ஹல்லேலூயா. அதனால சங்கீதக்காரன் சொன்னான், என் உதவிக்கு, என் கஷ்டமோ நெருக்கமோ நான் உயர்ந்து நிற்பதற்கு நான் பார்க்க போகிற உதவி மனுஷன் அல்ல, நான் கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன். எனக்கு ஒத்தாசை எங்கிருந்து வரும்? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின அவரை நீங்க சந்திச்சிட்டீங்கன்னா அவர் ஒரு மெய்ப்பனை எடுத்து ராஜாவா மாத்திடுவார். இந்த மெய்ப்பன் பேர் நாங்க, எங்க அக்கா பார் எவ்வளவு சத்தமா, ஒரு ஷெப்பர்ட் பாய், 8வது புள்ள ஒதுக்கி வச்சாங்க. ஆனால் கர்த்தர் சொன்னாரு, நான் அவனுக்கு உதவி செய்ய போறேன். அவன் கிங் ஆயிட்டான்.
கிங்குக்கு அப்பா ஆயிட்டான். யார் அவர் புள்ள? ஐயோ என்ன அறிவு! ராஜா ஆயிட்டாரு, ராஜாவுக்கு அப்பன் ஆயிட்டாரு. கொஞ்சம் தூரத்தில் என்ன தெரியுமா ஆச்சு? ராஜாதி ராஜாவுக்கே அப்பா ஆயிட்டாரு. ஏன்னா அந்த வம்சத்துல தான் இயேசுநாதரே. இந்த உதவி எனக்கு இருக்குன்னு சொல்றேன். விசுவாசம் உள்ள யாரா இருந்தா தலை மேல கையை தட்டி இதுவரைக்கும் சொல்லாத ஒரு ஆமேன்னு சொல்லுவார். குப்பையை எடுத்து கோபுரத்தில் வைப்பார். பிச்சைக்காரனை தூக்கி எடுத்து சாம்பலின் குவியல் இருக்கிறவனை அழகு பார்க்கிற எங்கள் தெய்வம். அதிகமா அந்த உதவி நீங்கள் தேட வேண்டும், நாட வேண்டும் இந்த காலத்தில். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சிறியவன் 1000 சின்னவன் 10,000. பக்கத்தில் வர வர நாங்க உயர்ந்துட்டே தாங்க இருப்போம். ஏன்னா எனக்கு உதவி செய்கிறவர் யாருங்க? வானத்தையும் பூமியையும். உங்க வாழ்க்கை பயணத்தில் உயரங்களை தவிர தாழ்வுகளை இல்லாத ஒரு பயணத்தை உங்கள் வாழ்க்கையாய் கர்த்தர் மாற்றட்டும் என்று விசுவாசிக்கிறவங்க மட்டும் கையை உயர்த்தி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? மரிச்சு போன எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இந்த வருஷம் உயிர்த்தெழட்டும். குடும்பமோ வியாபாரமோ தொழுவோ எதெல்லாம் டெட்டோ இன்னைக்கு வார்த்தையின் கீழே அவைகள் உயிர்ப்பிக்கப்படுவதாக. குழியில் இருக்கிறவங்களை கர்த்தர் கண்மலை மேல நிறுத்தணும். தாழ இருக்கிறவனை கர்த்தர் உயரத்தில் வைக்கணும். சாம்பல் குவியல் அமர்ந்திருக்கிறவனை கர்த்தர் ராஜாக்களோடு அமர வைக்கணும். கண்மலை மேல நிற்கிறவனை கர்த்தர் அதையும் தாண்டி வானத்திற்கு வானபன் பரியந்தம் உயர்த்தணும். என கர்த்தருக்கு காத்திருப்போர் உயர்ந்து எழும்புவார்கள். அதையும் தாண்டி பவுலை போல 3வது வானம் போனது போல 3 பேரை தட்டி ஸ்கை தாங்க என்னுடைய லிமிட். 4 பேர் உன்னை அடக்கி மடக்கி வைக்கிற 4 கட்டத்துக்குள் நீ வாழ்ந்துடக்கூடாது. பக்கத்தில் சொல்லுங்க, சீயோனிலிருந்து கர்த்தரனை ஆசீர்வதிப்பாரு. நானும் என் சந்ததிகளும் இந்த வருஷம் கர்த்தரை கொண்டு புத்து குலுங்கி பிரகாசித்து ஆசீர்வதித்து. அந்த ஆமென் நீங்களே வச்சுக்கோங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பாஸ்டர், நான் மனுஷனே தேடிக்கிட்டு இருக்கேன். மனுஷ உதவி நல்லது, நான் வேண்டான்னு. இப்போ இவ்வளோலாம் நம்ம செய்யும்போது மனித உதவி இல்லாமல் நான் செய்ய முடியுமா? நான் ஒன்று சொல்கிறேன், ஆழமாக கேட்பேன்னு சொல்கிறாங்க. ஆமென் சொல்கிறேன். சும்மா ஆமென் தான் சொன்னீங்க, ஆழமாக கேட்கல. நல்லா கேட்டுக்கோங்க. மனித உதவிக்கு சைடு எஃபெக்ட் இருக்கு. தமிழ் என்ன சொல்லுவாங்க? பக்க விளைவுகள். மனித உதவிக்கு என்ன இருக்குங்க? ஒரு தனி கைத்தட்டு கேட்குது. மனுஷ உதவியின் தப்பு இல்லைன்னு நான் சொல்லவே. ஆனால் மனுஷனை சார்ந்து உதவியில் போயிட்டீங்கன்னா அதுக்கு என்ன விளைவு இருக்கு? அவன் மனுஷன். ஆனால் என் ஆண்டவர் உதவி செஞ்சார்னா மனுஷனை வச்சுதான் செய்வாரு. ஆனா பக்க விளைவு இருக்காதுன்னு நம்புறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? I thank God for human help, but human help has side effects. But when God is my helper, நான் இப்படி நினைக்கிறேங்க, வானத்தையும் பூமியை அவரால் உண்டாக்க முடியும்னா என்னையும் அவரால் உண்டாக்க, என் விஷயங்களை அவரால் மேக் பண்ண, எங்க மங்களத்தை அவரால் மேக் பண்ண, வானத்தையே அவரால் உண்டாக்க முடியும்னா நீ விரும்புகிற சில விஷயத்தெல்லாம் அவரால் உண்டாக்க சொல்ல மாட்டீங்க. கையவே சொல்ல, கர்த்தாவே எனக்கு உதவி செய்வீரா. நிறைய பாயிண்ட் எல்லாம் கொடுப்பது வழக்கம் செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு முதல் நாள் பாருங்க, இருக்கீங்களா? நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் உங்களுக்கு தெரியும், 21ஆம் வசனத்தில் எழுத வேணாம், நான் சொல்லிடுறேன். கதை தான். இயேசுநாதர் ஒரு போர்டு மீட்டிங்கில் இருக்கிறார். சீஷர்லாம் கூட இருக்காங்க, நிறைய முக்கியமானவர்லாம் இருக்காங்க. ஒரு பெண்மணி வந்து இயேசு கிட்ட சொல்கிறார், என் மகளுக்கு சுகம் வேணும், கொடுங்கன்னு கேட்குறார். சீஷர்கள் வந்து உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே குழந்தைங்க வந்து அழைக்கிட்ட விடாதுங்க, ஓவராக பண்ணுவாங்க. அதே பீட்டர் உங்களுக்கு தெரியும், அதுக்கு ரொம்ப ஸ்பெஷல் கேஸ். அது அவருக்கு வேண்டியவர்னா ரொம்ப பண்ணுவார், வேண்டாதவனா தள்ளிடுவார். ஸோ இந்த சீஷர்களை எல்லாம் தாண்டி எப்படியோ இயேசுநாதர்கிட்ட போய் சொல்கிறேன், என் மகளுக்கு என்ன வேணும்? சைரோஃபினிஷியன் பெண்மணி சொல்கிறேன், எனக்கு சுகம் வேணுன்றார். அவன் நல்லா கேட்டுக்கோங்க இந்த கடைசி வார்த்தை, அர்ப்பணிப்பு இல்லாதவர்களை கர்த்தர் உயர்த்த. அவருடைய அற்புதம் வேணுமா இன்னைக்கு? ஏனோ தானெல்லாம் வாழ முடியாதுங்க. ஆண்டவர்னா ஆண்டவர் தாங்க.
சும்மா 2 வாரம் இப்படியே வருவேன், 2 கையை தட்டிடுவேன், அப்புறம் ஓரமாக போயிடுவேன். ஓரமான அற்புதம் கிடைக்கும். இயேசு அவளை பார்த்து சொன்னார், நீ கேட்குற விஷயம் நல்லதுதான், உனக்கு அற்புதம் செய்யணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் என் நேரம் இன்னும். அவ திரும்ப கேட்குறா. உடனே அவர் இன்னொரு கூற்று போடுறாரு. என்ன தெரியுமா சொன்னாரு? இது பிள்ளையின் அப்பங்க, இது நாய்களுக்கு நான் கொடுக்க முடியாது. அப்போ அவன் சொல்றேன், நான் போக மாட்டேன், நீ பரவாயில்ல, பிள்ளையின் அப்பத்தை பிள்ளைக்கு கொடுத்துக்கோ, நேரத்தில் கொடுக்கறது நேரத்தில் கொடுத்துக்கோ, ஆனா எனக்கு அந்த துணிக்க வருது பாரு அதுக்கும். நீங்க என்னைக்கு தெரியுமாங்க கர்த்தருடைய உயரங்களில் எழுந்து வாழ்வீர்கள்? யார் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அவருடைய நன்மையின் நிறைவுகளை பெறுகிற வரைக்கும், அப்படி சகாயத்தை பெறுகிற வரைக்கும், யார் அர்ப்பணிப்பில் நிற்பார்களோ அவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். You must learn to live a surrendered life. அவர் சொன்னார், இது பிள்ளையின் அப்பம், இது நாய்களுக்கு. அவர் சொன்னார், நீங்க பிள்ளை மேல அப்பம் மேஜையில வச்சுக்கோயா, நான் மேஜைக்கு அடியில வந்து படுத்துக்கிறேனே, கீழே உளும்பார் துண்டு, அதை தின்ட்டு போயிடுறேன். இயேசு சொன்னார், இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை, உனக்கு சுகம் உண்டாயிற்று. இன்னைக்கு ராத்திரி கையை கொஞ்சம் மேல உயர்த்துங்களேன். அந்த அர்ப்பணிப்போடு இந்த வருஷம் கர்த்தரை யாரெல்லாம் தேடுகிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், எந்த அற்புதத்தை நாடி வருகிறீர்களோ அந்த அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்து முடிப்பார். சொல்ல மாட்டீங்களா? She surrendered. Amen. Hallelujah. Her daughter was healed from that very hour. நான் அர்ப்பணித்து வாழ்வேன், என் உதவியாளர் விட்டு விலகாம இருப்பேன்னு, நான் கேட்கறதுல திடமா இருப்பேன்னு. கையை உயர்த்துவீங்களா? நான் இப்படி சொல்ல போறேன் அந்த வார்த்தையை. இந்த மணித்துளி தொடங்கி இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் எல்லா பக்கத்திலும் நீ அவரை நாடி வருகிற எல்லா விஷயங்களும் கர்த்தர் உனக்கு அற்புதமாக மாற்றி உனக்கு ஜெயத்தை தருவார். நான் அர்ப்பணிப்பேன்னு சொல்றவங்க மட்டும் தலைமையில கை தட்டி வராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? உன் கள்ள செத்து போன விஷயங்களை கல்லறையிலிருந்து தூக்கி எடுத்தவர் உயர்த்தெழுதலும் ஜீவனும். குழியில் இருக்கிற உன்னை தூக்கி எடுத்து உன் பாதங்களை கண்மலை மேல நிறுத்துவார். சாதாரண குப்பையிலும் சாம்பலின் குவியலும் இருக்கிறவர் உங்களை ராஜாக்களோடு அமர வைப்பார். கர்த்தரைக்கு காத்திருக்கிறவர்களை வானபரியந்தம் உயர்த்தி கர்த்தர் அழகு பார்ப்பார். எத்தனை பேர் இன்னைக்கு கையை உயர்த்தி எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறேன்? சொல்லுங்க, கர்த்தாவே எனக்கு உதவி செய்வீராக. ஒரு அம்மா பைபிளே முடிச்சிட்டார் அப்படின்னு. இல்லை, முடிக்கல, இப்போதான் இன்ட்ரோடக்ஷன். இந்த உலகம் ஒரு யுத்த களம், இது ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்வு. தேவ உதவி இல்லாம நம்ம கஷ்டப்படுவோம். தேவ உதவி இல்லைன்னா நம்ம தோல்வியை சந்திப்போம். தேவ உதவி இல்லைன்னா நம்ம வெட்கப்பட்டு போவோம். தேவ உதவி இல்லாதவர்கள் நாணத்தை அடைவார்கள். தேவ உதவி இல்லாதவர்களை மனிதர்கள் மறந்து போவார்கள். இந்த காருண்யத்தின் கீழே நீங்க வாழ்ந்துடணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஜோசப் சிறையில் கெஞ்சினான், என்னை மறந்துடாத, நான் உனக்கு உதவி செஞ்சிருக்கேன், உன் சொப்பனத்துக்கு பதில் சொல்லியிருக்கேன், நீ அந்த அரண்மனைக்கு போகும்போது தயவு செய்து என்னை பற்றி கொஞ்சம் சொல்ல, எந்த தப்பும் பண்ணல, உதவி செய்யும் உதவி தான் கேட்டான். போனவன் மறந்து போனான். அவனை திரும்பியும் யார் தெரியுமா அங்கே நினைவூட்டினாரு? கர்த்தருங்க. ஏன்னா யோசேப்பு உயர்த்த நினைப்பது பானபாத்திரக்காரங்கள, யோசேப்பு உயர்த்த நினைப்பது கர்த்தர். 3 பேரை தட்டி சொல்ல, யாரை மறந்தாலும் என்ன அவர் மறக்க மாட்டார். நீ இப்படி சொல்ல போறேன், யோசேப்பை மீண்டும் ராஜரீகத்தில் கொண்டு வருவதற்கு கர்த்தர் தான் அவனை உயர்த்தினாரே தவிர மனுஷன் அல்ல. மனுஷன் மறந்து போனான். உடனே கர்த்தர் குறுக்கிடுறாரு, இதுக்கு மேல 2 வருஷம் ஆச்சு, நீ யோசேப்பு சிறையில் இருக்க கூடாதுன்னு நினைச்ச போது அதே ராஜாவுக்கு சொப்பனத்தை கொடுத்து ராஜா கலக்கத்தோடு சொன்ன போதுதான் பானபாத்திரக்காரன் தலையில அடிச்சுக்கிறான். ஓ, எனக்கு ஒருத்தர் தெரியும்னு. மறந்தவனை நினைக்க வைக்கிற தெய்வம். கையை பக்கம் நீட்டுங்களேன். இந்த வருஷம் கர்த்தர் உன்னை மறக்க மாட்டார். உன்னை எந்த ராஜரீகத்தில் வைக்கணுமோ வைப்பதற்கு கர்த்தர் குறுக்கிட்டு என்ன செய்யணுமோ உன் சார்பில் கர்த்தர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. உன்னை மறந்தவங்க முன்னாடி கர்த்தர் உன்னை உயர்த்துவார். இவள் இயேசுவின் நாமத்தில் இப்படி சொல்ல போறேன், பலத்தோர் ஆமென். இந்த நாள் தொடங்கி
உன்னை யாரும் மறக்க மாட்டார்கள். கர்த்தர் குறுக்கிட்டு செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தான் சகாயர். சேனைகளின் கர்த்தராய் ஜோஷுவாவோடு கூட நின்று யுத்தம் பண்ணி இஸ்ரவேலரை வாழ வைத்த எங்கள் தெய்வம் உன்னை கைவிட மாட்டார். 2 கையை உயர்த்துங்க. பாஸ்டர் டே பண்ணி உங்களை உயிரவா எழுதவும் விட மாட்டீங்க. நான் நம்புகிறேன், நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை லொக்கேட் பண்ணுவார். பலத்தால் உன்னை இடை கட்டுவார். உன் கால்களை மண் கால்களால் மாற்றுவார். உன்னை உயர் ஸ்தலங்களில் கர்த்தர் வைப்பார். சொல்ல போற வார்த்தைகளுக்கு ஆமீன் சொன்னா முடிச்சிடலாம். உங்க வேலையில கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீ வேலை செய்யற இடத்துல உன்னை அப்படி இப்படி பண்றாங்க பாருங்க, உனக்கு அவர் சகாயராக இருப்பார். உன் பொருளாதாரத்தில் கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். குழந்தைங்களா, செல்ல கண்களே, உங்க படிப்புல கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்க ஞாபக சக்தியை கர்த்தர் பெருக செய்வார். அறிவாற்றலை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தில் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். போகிற வழியெல்லாம் உங்களை பாதுகாப்பார். இந்த இடத்தை விட்டு இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது உங்க பேரை சொன்னாலே அந்த பேருக்கு உதவிகள் ஈர்க்கப்படும். நான் என்ன சொன்னேன்னு என்ன அப்படி முறைச்சு பார்த்தீங்க? ஒரு நல்ல விஷயம் தானே சொன்னேன். அதுக்கு பலத்த ஒரு ஆமேன்னு சொல்றதை விட்டுட்டு அப்படியே பரிதாபமாக உட்காந்து என்ன சொன்னார் அவரு அப்படின்னா, அதனால தான் நீங்கள் ஓகே, நான் ஒன்றும் சொல்லலை. உங்கள் பேர் நான் ஜெபிக்கிறேன். உங்கள் பேரை, அது ரேஷன் கடையாக இருக்கட்டும் அல்லது மாளிகையாக இருக்கட்டும், அந்த பேரை சொன்னாலே உதவிகள் ஈர்க்கப்படணும். அப்படிப்பட்ட ஒரு தயவு, ஒரு கிருபை, ஒரு காருண்யம் உங்க மேல இருக்கணும்னு நம்புறவங்க மட்டும் கையை தட்டி ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இந்த பேரை சொன்னாலே தயவு ஈர்க்கணும். ஹல்லேலூயா. வச்சுங்களேன், நீங்க இன்டர்வியூக்கு போறீங்க, அங்க ஒரு வாட்ச்மேனோ பியூன் யாரா இருப்பாங்க பாருங்க. நெக்ஸ்ட் பிரதர் மிஸ்டர் ஜேக்கப் அப்படின்னு கூப்பிட்டோன்னே அந்த உட்காந்துருக்கேன், ஜேக்கப் அப்படின்னு இருக்கக்கூடாதான். நான் ஜெபிக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் பிரதர் ஜேக்கப் அப்படின்னு கூப்பிட்டோன்னே அந்த இன்டர்வியூ ஆஃபீஸர் உள்ளெல்லாம் ஒரு கதி கலங்கணும். ஏதோ ஒன்று அந்த பேர்ல இருக்கணுங்க. அது உன்னை மரியாதையோடு உட்கார வச்சு செய்யற மாதிரி ஒரு தெய்வீக கிருபை நான் ஜெபிக்கிறேன். அப்படி இருக்கணும். உங்க பேர் மேல ஒரு கிருபை இருக்கணும். அரமனைக்குள்ள யோசேப்பு வந்தபோது ராஜாவை ஈர்க்கப்பட்டவன் சொல்றார், இந்த தேசத்துல இப்படிப்பட்ட ஒருவனை நான் கண்டதில்லையே. உங்க பேரின் மேல இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், காருண்யம் வருவதாக. இப்ப பக்க சொல்லுங்க, என் பேர் என்ன தெரியுமாங்க? மை நேம் இஸ் ஜேக்கப். என் பேரை போய் சொல்றீங்களா? ஒரு அலையில சொல்ல மாட்டீங்க. மனித உதவிகளை விட கர்த்தருடைய உதவி நல்லது. உங்களுக்கு முடிக்கிறேன், இன்னொரு 5 நிமிஷம் இருப்பீங்களா? கர்த்தர் உங்களுக்கு உதவியாளராக இருந்தா எந்த மாம்ச மனுஷனாலும் அதை தடுக்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கு உதவியாளராக இருந்தா அதில் சோதனைகள் கலந்திருக்காது, அதுக்கு பக்க விளைவுகள் இருக்காது. உன்னை அங்கே வாழ வைப்பார். எனக்கு யோசேப்பு தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அந்த நாள் தொடங்கி முடிக்கும் வரைக்கும் பல சவால்கள் இருந்தாலும் யோசேப்பு உபத்திரவத்தில் வாழவில்லை. கர்த்தர் அவன் உபத்திரவத்தை தீர்த்து வைத்தார். அதனால 2 பிள்ளை பிறந்த போது 2 பிள்ளைக்கு பேர் போடும்போது ஒரு குழந்தைக்கு மனாசே என்றும் ஒரு குழந்தைக்கு இப்ராயிம் என்று பெயரிட்டார். ஒன்று என் துக்கத்தை மறக்கிறேன், இன்னொன்று நான் பூத்து குலுங்குகிறேன். கையை உயர்த்தும் போது இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு சொல்றேங்க, அவர் உதவியாளராக இருந்தால் ஒன்று துக்கத்தை மறப்பீங்க, 2 பூத்து குலுங்குவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு உதவியாளராக இருந்தால் கேட்டாமேன்னு சொல்வீங்களா? உங்க சத்துருக்களை குழப்பத்திலேயே வைப்பார். கேட்காதவங்களுக்கு இன்னொரு முறை, நீங்க கர்த்தர் உதவியின் கீழே வந்து நிற்கும் போது உங்க சத்துருக்களை கர்த்தர் குழப்பிட்டே தான் இருப்பார். கர்த்தர் உங்களுக்கு உதவியாளராக இருந்தார். சாரை பார்த்து விதவியின் பாத்திரத்தில் மாவும் எண்ணெயும் குறையாதது போல அல்ல அல்ல குறையாத கிருபையும் உங்கள் பாத்திரத்தில் மாவும் எண்ணெயும் கர்த்தர் குறைக்க மாட்டார். கர்த்தர் உங்களுக்கு உதவியாளராக இருந்தால், பக்கத்தில் தட்டி சொல்ல, கர்த்தர் உங்களுக்கு உதவியாளராக இருந்தால்
எந்த மனிதனாலும் உடைக்க முடியாத எரிகோவின் மதில்களை உடைத்து எவரும் உள்ளே வரவோ வெளியே போக முடியாத வாசலை உனக்கு திறந்து உன்னை அற்புதத்தில் நடத்துவார். நான் விசுவாசிக்கிறேன் சொல்றவங்க ராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. வலது கை மேல எழுதிட்டு இருக்கீங்களோ, கர்த்தர் உங்களுக்கு உதவியாளராக இருந்தால் ஜெஸ்ரயேலின் வாசல் வரைக்கும் ஆகாபின் ரதங்களை விட வேகமாய், அவங்களுக்கு ரதங்களும் குதிரைகளும் ஆட்களும் இருக்கலாம், உனக்கு அது ஏதும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர்களிட வேகமாக ஓடுகிற பலனை கர்த்தர் உனக்கு தருவார். நீங்க ஜெயிப்பீங்க, சாதிப்பீங்க, முடிப்பீங்க, வெற்றியை நீங்கள் காண்பீர்கள். ராமேன் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் உங்க உதவியாளராக இருந்தால் தாமதமும் செய்ய மாட்டார், சீக்கிரமாகவும் செய்ய மாட்டார். சரியான நேரத்தில் சரியான காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். வலது கை மேல உயர்த்துங்களேன். கர்த்தர் உங்களுக்கு சகாயராய் இருந்து பரத்திலிருந்து ஜெயம் தருகிறவராய் இருந்தால் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், நீங்கள் இழந்ததை எல்லாம் தாவீது கேட்டான். நான் போகவா, நான் பின்தொடரவா, நான் திருப்பவா என்று கேட்டார். கர்த்தர் சொன்னார், புறப்படு போ. முசக்கட்டை செடியின் நுனிகளில் அலையும் ஓசை கேட்கும் போது எடு பட்டயத்தை கையிலான. கர்த்தர் இந்த முறையின் யுத்தத்தை ஜெயிக்க செய்து இழந்தவைகள் எல்லாம் உனக்கு திரும்ப தர வல்லவராயிருப்பார். கைய மேல உயர்த்துங்களேன். கர்த்தர் உனக்கு சகாயராய் இருந்தார். இரவெல்லாம் மீன் பிடித்து ஒரு மீன் கூட கிடைக்காத உன் படகை ஒரு வினாடியில கர்த்தர் மீன்களால நிரப்பி 153 வகை மீன்களை வலையில் பிடிக்க செய்து, வாழ்க்கையில தொழில் தெரிந்து அனுபவம் தெரிந்து கடல் தெரிந்த பேதுருடைய அனுபவத்தில் சாதிக்காததை கர்த்தர் தம்முடைய அற்புதத்தால் சாதித்து சூப்பர் நேச்சுரலை நேச்சுரலாய் செய்தது போல இன்னைக்கு ராத்திரி இயேசுவின் நாமத்தில் என் மக்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உனக்கு சகாயராய் இருந்தால் உன் படகு யோசிக்க முடியாத அளவுகளுக்கு நிரம்பி வழிய செய்வார் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். நான் நம்புறேன்னு சொல்றவங்க மட்டும் ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் உனக்கு சகாயராய். சிலர்லாம் அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ற தோரணை நல்லா இல்லை. நீங்க பாருங்களேன், உங்க உட்காந்துருக்கீங்க, 8 மணி 8:03 தான், சின்ன 20 நிமிஷம் இருக்கு. யாராவது முத்தை தூக்கி உங்ககிட்ட கொடுத்தாங்கன்னா பண்ணுவீங்க. உனக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. பக்கத்தில் ஒரு என்ன செய்வான், எடுத்துட்டு போயிடும். சிலதெல்லாம் வரும்போது பிடிச்சிக்கோ. நல்ல ஒரு தேவ வார்த்தையை சொல்லும் போது ஆமென் சொல்லிட்டே எல்லாம் சரியாயிடும். ஏன்னா பைபிள் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமென் என்றும் தான் பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். உன் உழைப்பை தாண்டி மகிமையின் கீழ் உன்னை கர்த்தர் பிரகாசிக்க செய்வார். பக்க சொன்ன கர்த்தர் உனக்கு உதவியாளராக இருந்தார். 12 வருஷமா யாராலும் தீர்க்க முடியாததை என் ஆண்டவர் நினைச்சார், நான் 1 செகண்ட்ல முடிப்பேன். வஸ்திரத்தின் தொங்கலை தொட்ட 1 நிமிடத்தில் 12 வருஷத்தின் உதரப்போக்கை நிறுத்தி வாழ வச்ச என் இயேசு, என் சகாயர் இயேசுன்னு சொல்றவங்க இருந்தா ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் உனக்கு சகாயரா இருந்தார். எல்லா புரோட்டோகாலையும் உடைத்து மனித நிபந்தனைகளை தாண்டி உன்னை வாழ வைக்க என் தேவன் பெரியவர். கர்த்தர் உங்களுக்கு சகாயராக இருப்பார். ஆனால் சாரா, அன்னாலே, எலிசபெத்தே, உன் உதரத்தில் கற்பக்கனியை தர கர்த்தர் வல்லவராயிருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு சகாயராயிருந்தால் மோவாவை விட்டு பெத்லஹேமுக்கு வந்து கதிர் அறுக்கிறவர்களுக்கு பின்னே கதிர் பொறுக்கிறவளாய் நீ நடந்தாலும் யாருக்கும் யோசிக்க முடியாத போவாசை உன்னோடு இணைப்பதற்கு, மங்களத்தை தருவதற்கு என் தேவன் வல்லவராயிருப்பார். விசுவாசமா முடிச்சிட்டேன் ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆகையால் மனித உதவிக்கு பக்க விளைவிற்கு தேவ உதவி உன்னை தாங்கிட்டே. இந்த வருஷம் முழுவதும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், கர்த்தர் நமக்கு உதவி செய்யும். அமர்ந்த வண்ணமாய் முடிச்சிட்டேன். 2 கை உயர்த்துங்க. ஐ வில் நாட் டேக் டைம். நான் அந்த மீட்டிங்கை முடிக்கும் போது இப்படி ஜெபம் பண்ண உங்கள் ஞாபகத்தில் இருக்கும். இங்கிலீஷில் சொல்வேன், பின்பு தமிழில் சொல்வேன். என் கூட சேர்ந்து எல்லாரும் சொல்லிட்டா நான் முடிச்சிடுறேன். பாஸ்டர் ஜெபஸ்ன்னு வந்திருக்காங்க, ஷார்ட்டாக ஒரு ஜெபம் பண்ணுவாங்க.
ஜெபராஜ் பாஸ் ஒரு ஆசீர்வாதத்தை கூறுவாங்க. சடசடன்னு வீட்டுக்கு போங்க. மீண்டும் சனிக்கிழமை உங்களை சந்திப்பேன். சண்டே மார்னிங் ஈவினிங் சந்திப்பேன். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிகிட்ருப்பேன். உங்களை நினைக்கும் போதெல்லாம் நான் உங்களுக்காக வேண்டுகிறேன். எனக்காகவும் நீங்கள் நேரம் கிடைத்தால் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் பெரிய 2 கரங்களை உயர்த்துங்களேன். இங்கிலீஷ் தெரியுதோ தெரியலையோ கேட்டு சொல்லுங்க. When it is rough, God help me. When it is tough, God help me. When I don't know what to do, God help me. When I am troubled, God help me. When I am weak, God help me. When I am down, God help me. When I am in confusion, God help me. When I am crying, God help me. When people hate me, God help me. 2 கை உயர்த்தி இன்னொரு முறை சத்தமா சொல்லணும். When it is rough, God help me. When it is tough, God help me. When I don't know what to do, God help me. When I am in trouble, God help me. When I am weak, God help me. When I am down, God help me. When I am in confusion, this year, God help me. 2 கையை நல்லா உயர்த்தி, கர்த்தாவே எல்லாம் கஷ்டமா இருக்கும்போது உதவி செய்யுங்க. பாடுகளா இருக்கும்போது உதவி செய்யுங்க. இக்கட்டுகளா இருக்கும்போது உதவி செய்யுங்க. என்ன செய்யணும்னு தெரியாத போது எனக்கு உதவி செய்யுங்க. நான் பலவீனமா இருக்கும்போது எனக்கு உதவி செய்யுங்க. நான் தாழ இருக்கும்போது எனக்கு உதவி செய்யுங்க. நான் குழப்பத்தில் இருக்கும்போது எனக்கு உதவி செய்யுங்க. கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்க. நல்ல கையை தட்டி, கமான், கையை தட்டி வாய்களை திறந்து கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். போதாது, கையை தட்டுங்க, தலைக்கு மேல தட்டி. God is good, God is good, God is good, God is good, God is good. He is my helper, He is my helper, He is my helper. போதாது, போதாது, கையை தட்டி வாய்களை திறந்து. Thank you Lord. Hallelujah, 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 hallelujah. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், துதியுங்கள். இன்னொரு முறை கையை தட்டி சொல்லுங்க. எங்கள் சகாயரே, தயாபரரே, எங்கள் தேவைகளை சந்திக்கிறவரே, அற்புதரே, அதிசயரே, எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவரே. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை, அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்பவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. போற்றி பாடு, புகழ்ந்து பாடு, சேர்ந்து பாடு, கொஞ்சம் கனிந்து பாடு, கொஞ்சம் சத்தமா பாடு. அல்லேலூயா, ஆமென். போற்றி பாடு, புகழ்ந்து பாடு, அல்லேலூயா, ஆமென். கையை தட்டி ஹalleluya, hallelujah, 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 hey hallelujah, 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 hey hallelujah, 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 oh hallelujah, hallelujah, hey. முடிக்கிறவே பிடிக்கல. சிலதெல்லாம் பேக்கெல்லாம் ஜிப்பு போட்டு இருக்கணும்னு ஆசை,
போனோன்னு ஆசை, ரெண்டுக்கு நடுவில் போராடிட்டு இருக்கிற நேரத்தில் முடிப்பது தான் எனக்கு நியாயம். அப்படி சொல்லி முடிச்சிடுறேன். 31 வருஷம் ஊழியம் பண்ணேன். 58 வயசாச்சு எனக்கு. ஒரு சரித்திரம் எனக்கு நன்றாய் தெரியும். ஆண்டவர்கிட்ட உதவி கேட்டவங்களை அவர் உதவி செய்யாமல் போன வரலாறே இல்லை. இன்னொரு முறை கையை உயர்த்துவீங்களா? 31 வருஷம் ஊழியம் பண்ணியிருக்கேன். வயசு 58 தாண்டிச்சு. ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் எனக்கு ஒரு சரித்திரம் தெரியும். அவர்கிட்ட உதவி கேட்டவங்களை அவர் உதவி செய்யாமல் இருந்ததே இல்லை. கடைசி நிமிடம் 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தாவே, நான் கடந்து போகிற இந்த பாதையில், இந்த கண்ணீரில், இந்த வேதனையில் நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க என்று வேண்டி கேட்க கர்த்தர் செய்வார் என்று நம்புறவங்க மட்டும் கையை தட்டி ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்க. தேங்க்யூ லார்ட். யாவரும் கண்களை மூடி நம்ம இரு கரங்களை உயர்த்தி தேவ நோக்கி பார்த்து பரத்துக்கு நேராக நம்முடைய கரங்களை உயர்த்தி இந்த 2024 வருஷத்துல இந்த 2ஆம் தேதியில கர்த்தர் நாமத்தை உயர்த்தி கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படி செய்த கிருபைக்காக இந்த வருஷத்தில் சொன்ன வார்த்தையின்படியே எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா, இந்த வருஷம் முழுவதும் நம்முடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் போஷிப்பும் பரத்திலிருந்து எனக்கு உதவி செய்வீராக. கேட்ட வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதிங்க ராஜா. ஒரு வார்த்தையும் கூட ராஜா வெறுமையாய் திரும்பாத வண்ணம் சொல்லப்பட்ட அனைத்து ரேமா வார்த்தைகளும், சொல்லப்பட்ட அனைத்து வேத வார்த்தைகளும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில பலிக்க கிருபை செய்யுங்க. எங்கள் நேசிக்கிறதான எங்கள் ஜீவன் பிதாவே, இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையின்படியே பரத்திலிருந்து ஒரு உதவி, இதுவரை இல்லாத அறிவுக்கு எட்டாத வகையில் இந்த வருஷத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்து நீர் உயர்த்த போற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கூட தகப்பனே, குழியில் இருக்கிற போல நிலையில் இருந்தாலும் நீர் உயர்த்த போற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. எல்லாவித மரண படுக்கை போல ஆசீர்வாதங்கள் மரித்து போய் இருந்தாலும் ஆண்டவர் மரித்த ஆசீர்வாதங்களையும் இந்த வருஷத்தில் உயிர் பெற செய்ய போற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி அப்பா. தரித்திரனை ஐஸ்வரனை மாற்றுகிறவர் ஆண்டவரே. இனி என்ன தாழ் நிலையில இருந்தாலும் உடைய பிள்ளைகளை உன்னத உயரங்களில் நீ உயர்த்த போற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கழுகளை போல சட்டங்கள் எடுத்து உயர எழும்புகிறவர்களாய் உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க உடைய நாமத்தை பறைச்சாற்ற கிருபை செய்யுங்க ஆண்டவரே. சொல்லி அறிக்கை செய்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு பங்கிலும் ஏற்ற காலத்தில் கனி கொடுக்க வேண்டிய கனிகள் கொடுத்து உடைய பிள்ளைகள் உயர்ந்திருக்கும்படி இன்று வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்ல தெய்வமே, உம்மிடத்திலிருந்து ஒரு உதவி உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வந்து தங்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகள் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஆசீர்வாதத்தில் நிலைத்திருந்து அதன் கனியை புசிக்க நீர் கிருபை செய்வீராக. இந்த வருஷம் தங்களுடைய சாட்சிகளை ஆண்டவரை எழுதி முடிக்கிற வருஷமாய், கர்த்தருடைய நாமத்தை அறிக்கை செய்கிற வருஷமாய் நீர் மாற்றுவீராக. சங்கீதக்காரன் சொல்வது போல நாங்கள் கர்த்தர் நோக்கி ஆண்டவரே உம்மை நோக்கி நான் கூப்பிட்ட நாளே எங்கள் சத்துருக்கள் பின்னிட்டு திருவார்கள் என்பது போல என்று உம்மை நோக்கி கூப்பிடுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதிராக இருக்கிற எல்லா சத்துருக்களும் பின்னிட்டு திரும்படி பரத்திலிருந்து ஒரு உதவி இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இது உங்களுடைய பிள்ளைகள் எல்லாத்துக்கும் புறப்படுறாங்கப்பா. கவலோடு உடைய கரம் இருக்கட்டு, பாதம் கலராதபடி வேலையெடுப்பீராக. இன்னுடைய சபையில வந்து துதித்து ஆராதிக்க உடைய சபையில் நாட்டப்பட்ட ஒளிமர கன்றுகளாய், பச்சையான ஒளிமர கன்றுகளாய் செழித்தோங்கி உடைய ஆலயத்தின் நன்மையினாலே திருப்தி அடையும்படி நீரே உடைய ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அன்றாக இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் நல்லவர். சகாயரே தயவரரே ஸ்நேகிதரே சிருஷ்டிகரே. ஒரு வார்த்தை சத்தமா, சகாயரே தயவரரே ஸ்நேகிதரே சிருஷ்டிகரே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் இன்று சதாக்களுடைய வருகை பரியந்தும் நம் அனைவரோடும் இருப்பதாக.